வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக இருக்கின்ற நிலையில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் வைத்து இந்திய மீனவர்களை கடற்கொள்ளையர்கள் தாக்குவதாகவும் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் இந்த கடற்கொள்ளையர்கள் தொடர்பாக தற்போது முக்கியமான சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சவுந்தரராஜன் சின்னத்தம்பி என்பவர் தலைமையில் இந்த கடற்கொள்ளையர் அணி செயற்படுவதாகவும் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவருடைய சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுவதுடன் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவருடைய இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு படையினர் துணை புரிவதாகவும் எனவே அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு விடயத்தை தற்போது தெரிவிக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் மட்டு அம்பாறை மாவட்ட மீனவர்களினுடைய உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் கடற்கொள்ளையில் ஈடுபடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று மாளிகைக்காடு தனியார் மண்டபத்தில் இடம்பெற்ற போது ஆழ்கடல் மீனவர்கள் இந்த உண்மையினை அங்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். குறிப்பாக சவுந்தரராஜன் சின்னத்தம்பி என்பவரே இந்த இலங்கை கடற்கொள்ளையனாக செயற்படுவதாகவும் அவருடைய தலைமையில் ஒரு அணி செயற்படுகின்றது. அவர்கள் இந்த இந்திய மீனவர்களை இலக்கு வைத்து அவர்களுடைய படகுகளில் உள்ள விலை மதிப்புள்ள மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் இலத்திரனியல் சாதனங்களை கொள்ளையிடுவதுடன் இந்திய மீனவர்களை தாக்கும் செயற்பாடுகள் அண்மையில் இடம்பெற்றது. இதுவரை 36க்கும் மேற்பட்ட இந்திய படகுகள் கடற்கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் 92க்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டதாகவும் இந்திய தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது இந்த கடற்கொள்ளையன் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை இந்த மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சின்னத்தம்பிக்கு உடந்தையாக இருந்த மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்ட அரசு உத்தியோகர்களும் கைது செய்யப்பட வேண்டும். நான் சொல்றேன் என்ன விஷயம் சொன்னா அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த 16 வருஷ காலம் தாய் இருக்க மாட்டாரு, எங்களுடைய பிள்ளைகள் இருக்க மாட்டாரு. கடலுக்கு சென்று நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது எங்களுடைய மீன்களை வெட்டுவதென்று நீங்க லேசாக சொல்லிவிட்டீர்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மீனை வெட்டுகிறார்கள், மீனை வெட்டுகிறார்கள் சொல்லுங்க. மீனை வெட்டவில்லை, எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை வெட்டுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய உடைகளை வெட்டுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளை வெட்டுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் முழுதையும் வெட்டுகிறார்கள். ஏன் இதை வெட்டுகிறார்கள்? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு பின்புலை என்ன? எங்களுக்கு தெரியாது. இது கஷ்டம், எங்களுடைய வேதனை. நான் 3 படகு வைத்திருந்தவன், இன்னைக்கு நான் ஊர் திருவள்ளுவர் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். எல்லோருக்கும் தெரியும். 3 படகு வைத்திருந்தவன், 3 படகு வைத்து தொழில் என்ன போல எத்தனை படகு வைத்தவர்கள் கரையேறி விட்டார்கள். போதூர் கடல் போரான் என்று பெயர் இருக்கின்றது. அவருடைய நிலைமையை சிந்தித்து பார்த்தால் ஊர்ல முக்காஜி கடல் வலை கொண்டு வரும், கஷ்டப்படும். இரவுக்கெல்லாம் கடலில் வலை போட்டு மீனை பிடிக்கிறதுக்கு போனா மீனை வெட்டுறான். மீனை வெட்டி முடிஞ்சோட வலையை வெட்டினோட அங்க மையத்து கடலுக்கு போறது மையத்து பேர். ஏற்கனவே கடலுக்கு போறார்கள் குணம், கடைக்கு வந்தா பணம், அந்த தினமும் குணம். மீனை வெட்டினா பாதிக்கலாம், மழை போக்குற கஷ்டப்படுற. இங்க வந்தா கடன் கஷ்டம். இதுக்கு ஒரு தெரியாத தீர்வை இந்த நாட்டுல எடுக்கணும். இந்த நாட்டுல எடுக்கணும்னா இந்த முப்படை, இந்த அரச படை என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இந்த நாட்டுடைய தேசிய கொடி, அதுல இருப்பது சிங்கம். அதனுடைய சிங்கம் தான் எங்களுடைய அரச படைகள். உங்களை பார்க்கும் போது நாங்கள் சிங்கமாகத்தான் பார்ப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சிங்கங்கள். எங்களுடைய ஏழைகள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். இதுக்கு முதல் நிறைய தலைவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். காலில் விழுந்து கெஞ்சி நிற்கும், கண்ணீர் விட்டு அழுது நிற்கும். எங்களை கண்ணீருக்கும் எங்களை காலில் விழுந்து கெஞ்சினதுக்கும் மதிப்பே கிடையாது. இப்போ ஒரு மதிப்பொன்று வந்திருக்கிற நாட்டிலே ஏழைகளுக்கு மத்தியிலும் மீனவர்களின் சார்பாக மிகவும் மனம் கனிந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சி 100% வெற்றி அடைய வேண்டும். அவர்கள் ஒரு திரு சந்தர்ப்பத்துடன் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். அவரும் ஒரு மீனவரின் மகன் என்பதை, இந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்தவர். அவரது இரத்தத்திலும் அந்த மீனவனின் இரத்தம் ஓடுகின்றது என்பது அவரது நடவடிக்கை மூலம் எங்களுக்கு அறியக்கூடியதாக உள்ளது. இந்த பிரச்சனை முதலாவதாக எதிர்கொண்டவர்கள் எமது பூனைச்சுமலை பிரதேச ஆழ்கடல் மீனவர்கள் தான். அப்போது 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெறுகின்றது. அதற்கு முதல் இவ்வாறான இந்த கடல் கொள்ளை எந்த சந்தர்ப்பத்திலே நடக்கவில்லை. இருந்தபோது பார்லிமெண்ட்
අතුරු මෙතන පැමිණි සිටින ශේෂ නිලධාරීන් වරුන් අනෙකුත් දීවරුන් අනෙකුත් පල්ලි හා අනෙකුත් සභාපති ආලේකම් අස්ලාමු අලයිකුම් ආයුබෝවන් වணக்கம். அந்த சம்பவம் 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவின் பின்னர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் காத்தான்குடி பிரதேச பல நாள் மீன்பிடி கலங்களை இயக்குகின்ற மீனவர்கள். அப்போது இந்த பிரச்சனை சிறிய அளவில் ஆரம்பித்தது. இந்த களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இருக்கின்ற இங்கே ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட அந்த சின்னத்தம்பி என்பவர் அவர் ஒரு முன்னாள் கடல் புலியராக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். ஏனெனில் மட்டக்களப்பு மாவட்டத்திலோ அம்பாறை மாவட்டத்திலோ ஆழ்கடல் மீன்பிடியினை நான் இங்கு இன ரீதியாக கலைக்கிறேன் என்று யாரும் குறை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் சில விஷயங்களை வெளியே புட்டி சொன்னால்தான் இங்கிருக்கின்ற இந்த சமூகங்களுக்கு இடையே உறவை மேம்படுத்த முடியும். இது ஒரு எரியும் தணலாக இருக்கின்ற ஒரு விடயம். இந்த விடயத்தை நான் இங்கு புட்டு கூற வேண்டும். ஆழ்கடல் மீன்பிடியை செய்தவர்கள் 99% முஸ்லிம்கள் மட்டும்தான். ஆனால் தமிழ் மீனவர்கள் கரைகளை தான் அவர்களது பிரதான தொழில்துறையாக இருந்தது. யுத்த நிறைவு කළුවන්තිකුඩ සිට මඩගලපුව දක්වා මේ මංගොල්ල කළුවෝ ඉන්නේ මේ සින්නතම්බි කියන පුද්ගලයා තමයි. அப்ப இந்த மீன்பிடி யுத்தம் நிறைவடைகின்றது. புலிகளிலே இயந்திர படகுகளை ஓட்டி பயிற்சி பெற்ற கடல் புலிகள் ஏனைய புலிகள் இங்கு கிராமங்களுக்கு மீள வருகின்றார்கள். මීට පෙර යුද්ධ කාලේ ත්‍රස්තවාදයේ හිටපු කල්ලියා තමයි මේ මාළු මංගොල්ල කරුවන්ගේ කල්ලියා. அவர்கள் அடுத்த கட்டமாக அவர்களது இலக்காக இருந்தது இந்த முஸ்லிம் மீனவர்கள் ஆழ்கடல் மீனவர்களின் மீன்கள் தான். ඒගොල්ලන්ගේ ඉලක්කේ ලොකු බෝට්ටු දීවරුන්ගෙන් මාළු ටික සූරණ එකයි ඒගොල්ලන්ගේ ඉලක්කේ තිබුණේ. எனக்கு முதல் பேசிய அம்பாறை மாவட்ட தலைவர்கள் குறிப்பிட்டார்கள், எந்த ஒரு முஸ்லிம் பிரதேசத்தில் இருந்தும் இந்த கடற்கோழிகளுக்காக யாரும் செல்லவில்லை. குறிப்பிடப்பட்ட அனைத்து பிரதேசங்களும் தமிழ் மக்கள் தமிழ் மீனவர்கள் மட்டும் வாழுகின்ற பிரதேசங்கள். මීට පෙර මෙතන සභාපති කතා පැවැත්වුවා. ඒ අම්පාර දිස්ත්‍රික්කයේ මුස්ලිම් ප්‍රදේශවල කිසිම කෙනෙක් සූරාකාරී මාළු හොරකම් කිරීමට ගියේ නැහැ. ஆகவே யுத்த காலத்தில் முஸ்லிம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அவர்களது விவசாய நிலங்கள் இழக்கப்பட்டது, அவர்களது பொருளாதாரம் முடக்கப்பட்டது. முஸ்லிம் கிராமங்களில் இருந்த ஒரே ஒரு இயற்கை வளம் இந்த கடல் வளம் மட்டும்தான். පෞද්ගලික යුද්ධ කාලේ මුස්ලිම් වරුන්ගේ කුඹුරු යාය අනිකුත් දේපල කර ඔක්කොම නාස්ති වුණා. නමුත් ඒ වෙලාවේ තිබුණේ ජීවරුන්ගේ ජීවය රක්ෂණය පමණයි. ஆகவே எங்களுக்கு வலுவான சந்தேகம் உள்ளது, முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை முற்றாக இல்லாதொழித்து இந்த கடல் கொள்கையின் மூலமும் முஸ்லிம்களை நசுக்குவதுதான் இங்கு இருக்கின்ற கடல் கொள்ளையர்களின் பின்னால் உள்ள ஒரு அமைப்பாக நினைக்கின்றோம். මුලින්ම හේතුව මුස්ලිම් වරුන්ගේ දීවර උපාය නැති කිරීමයි. மாவட்ட ஆழ்கடல் மீனவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் இங்கு பிரஸ்தாபித்தார்கள். இருந்தாலும் இந்த விடயங்களுக்கு நாங்கள் உடனடி தீர்வை இந்த மீனவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே இந்த தீர்வினை நாங்கள் வழங்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் அமைச்சர்கள் மட்டத்திலே அதுபோன்று நாட்டினுடைய உயர் அதிகாரிகளிடத்திலே மேலும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நான் அவர்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றேன். என்னால் முடிந்தவர்கள் இந்த மீனவர்கள் கடந்த காலங்களிலே அவர்கள் அனுபவித்த இன்னல்களை மறந்து இந்த ஆட்சியிலாவது இவர்களுக்கு நாங்கள் இவர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வினை வழங்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டவனாக நாங்கள் தீர்வு தொடர்பாக இங்கு எங்களுடைய தலைவர்கள் முன்வைத்த அபிப்பிராயங்களின் பிரகாரம் ஒரு கமிட்டியை அமைத்து ஒரு குழுவை அமைத்து எதிர்கால நடவடிக்கைகளை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த நிகழ்வின் பிற்பாடு குறித்த மீனவ சங்கங்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய இணைப்பாளர்களை வைத்துக் கொண்டு
இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய அரசு அதிகாரிகளோடு நாங்கள் மீண்டும் ஒரு கலந்துரையாடலை இன்று நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஒரு முடிந்தால் இன்று ஒரு குழுவை கூட அமைத்து அந்த குழுவினூடாக எங்களுடைய இந்த அரசாங்கத்தோடு பேசி இந்த மீன் கொள்ளைகளுக்கு உடனடியாக நாங்கள் பதில் வழங்க வேண்டும். இவர்களால் ஏற்படுகின்ற இன்னல்களை நாங்கள் எதிர்காலத்திலே முறியடிக்க வேண்டும். எங்களுடைய மீனவர்கள் சிறந்த மீனவர்களாக இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே முடிந்த அளவுக்கு இவர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய மீனவர்களே, நீங்கள் இங்கு வந்து உங்களுடைய மனக்கெடுகைகளை நீங்கள் ஆக்கிரோஷமாக பேசுகின்றீர்கள், எங்களுக்கு விளங்குகிறது. நீங்கள் கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்தை நாங்கள் சிறிய கலந்துரையாடல் ஒன்றை நாங்கள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். விரைவாக எல்லோரும் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியாது, இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் விரைவாக உங்களுடைய விடயங்களை கூறி கலந்துரையாடலை நாங்கள் முடித்துக்கொண்டு நாங்கள் இங்கிருக்கின்ற உயர் அதிகாரிகள் உங்களுடைய பிரதிநிதிகளையும் சில நாங்கள் ஒரு இடத்துக்கு அழைத்து சென்று அங்கு நாங்கள் இன்னும் ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்துவதன் மூலமாக எதிர்கால திட்டங்களை வகுத்து இந்த கடற்கொள்ளையர்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. மன்னார் பேசாலை 50 வீட்டு திட்ட கடற்கரையோர பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் இன்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் கனிய மணல் அகழ்வுக்காக நில அளவை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலையீட்டினால் குறித்த நடவடிக்கை கைவிடப்பட்ட நிலையில் நில அளவை என கொழும்பு தலைமையகத்தில் இருந்து வருகை தந்தவர்கள் திரும்பிச் சென்றனர். மன்னார் பிரதேச செயலாளரினால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதியும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் அனுமதியும் பெற்றுக்கொண்டு நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் மன்னாரில் இருக்கும் நில அளவை திணைக்களத்துக்கு மாறாக கொழும்பு தலைமையகத்தில் உள்ள நில அளவை திணைக்களத்தில் இருந்து ரோன் மூலம் இப்பிரதேசத்தை அளப்பதற்கு குறித்த பகுதிக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் ஒன்றியத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் BS சிவகரன், மனித உரிமை செயற்பாட்டாளர் அருத்தந்தை ஜெயபாலன் குருஸ் அடிகளார், மீனவ அமைப்பு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் குறித்த பகுதிக்கு வருகை தந்து அளவை திணைக்களத்தினரால் மினரல் நிறுவனத்தினர் அழைத்து வரப்பட்ட நிலையில் அவர்கள் இங்கு வந்து நில அளவை மேற்கொள்ள நடவடிக்கை முன்னெடுத்ததாக மனித உரிமை செயற்பாட்டாளர் அருத்தந்தை ஜெயபாலன் குருஸ் அடிகளார் தெரிவித்தார். இந்த நிலையில் நில அளவை செயற்பாடு நிறுத்தப்பட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இது தொடர்பாக You had done an illegal. I have idea. Yes, I show you my information department ID. Why you asking government ID? Why? You told government media no? I told. You work with the government media no? Yes. Yes. ඉතිවාසේ 100 එකෙන් තමයි අපි මගේ එදපු. ඒ ડોකියුමන්ට් එකේ කවුද ආවේ නැහැ? මට ගන්න මම දැන් තමයි ආවේ. අපි මෙහෙ හිටියේ. මෙතන හිටියේ. ඔබ නම? මගේ නම නික්ෂේප් නම ඉස්සර. රාජිකා මාත්‍ර කියනවා හරිද? රාජීසියල් ඒකම් කියන රික්වෙස්ට් කරලා අපි ඔක්කොම ඔක්කොම දෙනවා. හරිද? එහෙම ගන්න එපා. ගන්නවා නම් කටියට අනිවාර්යයෙන්ම ගන්න ඕනේ. අපි දැන් කතා කරේ මෙයාලා ඇවිල්ලා අපි වීඩියෝ කරා. What is the purpose කියලා ඇහුවේ යාළුවගේ. I will already show you. You show my expert. I will show the ID. ඔයාලා කොහෙන්ද නන්ද? අපි දන්නේ නැහැ ඔයාලා ගැන. මගේ ඊටම තමයි අතුලේ තියෙන්නේ. නෑ නෑ කතා කරනවා. ඉතින් අපි සර්වර් කැවිලා තියෙනවා. මම තමයි අයිතිකාරයා. හරිද? අපිට ડોකියුමන්ට් කියනවා. නෑ නෑ ඔයාලගේ ඉතින් මේ ඔයා ඉස්සර ගත්තානේ මේ 100 meter already ඔයා ගත්තානේ. නෑ නෑ අපිට මේ සර්වර් ඩිපෙන්ඩ් If you want who I am, which media, I will tell everything. Yes, this is a news first. Yeah. Don't worry. It's told again. This is your work is official work. So why you take our video? Illegal. So why you are afraid? Why you are taking video? You complain to the police. We will inform the why we are taking the video. Why we Do whatever you want. Yeah. Okay, it's okay. Yeah. That's why we are told. Yeah. Thank you. About our living here, our future, our generation. So anybody coming from outside, you are coming in order to do the groundwork for them. That is what they have requested. You have come to do the groundwork for them so that they can come and do their work now. We are
request to conduct a proposal in the stretch of about 8 kilometers. So we are getting that information. Request from whom? Request directly come from the survey. Directly? Survey general. You said they have a request to From the survey department. Yes. You are from survey department? Yes. You want Kalam? Want to inform Kalam direction of official Mana? Yeah. Then But why don't they don't have drones. They don't have. Only our unit have. Without their knowledge you are doing it? They may be not. They don't know about it. And nobody is from Viran from here. Trisera Mannar This is Nagaram, addressed to me. How Divisional can you take? Secretary. No, you may be the same department. Same department. We had several meetings, we had several discussions, everything is there. So they can understand, they can reply, they can respond. But you can't. You have been requested by somebody to do some certain thing, you are doing it. But that is not permitted. On whose request? Requested from, I think, You have come all the way from Kalampur to Sevier here locally in Manang Island. So what is the purpose? For whose benefit? I guess this is the police of Manang. Things happen in there. Then after that we can continue the work. So at this time we can terminate the work. Then after get everybody know each other what is the reason behind, then we can continue. Okay. For the It has been stopped. Okay. So Yeah. we want you to know. No, For the anybody from Vilangalam office? From your department? So you are doing without their knowledge? No, they are the Manang district, they know the situation, they know the environment, they know the surrounding, they know the problem what is happening here. We are going to die here. We have 30 wind turbines and they are trying to put up another more than. They have to leave here. So they want to escape. Only 4 kilometers. 7-1. வணக்கம். நில அளவை திணைக்களத்திலிருந்து இங்கு உத்தியோகர்கள் வந்து இந்த பகுதியிலே 50 விடுத்தெடுத்துக்களை இருக்கிற ட்ரோன் மூலமாக மேலே ஆகாயத்திலே சுற்றி திரிந்து படம் எடுக்கின்ற அந்த ட்ரோன் மூலமாக இங்கே இந்த நில அளவை செய்ய முற்பட்டார்கள். இதை பற்றி தகவல் அறிந்து இங்க வந்தோம். இங்க வந்த பொழுது அவர்கள் ஒரு சில ஆவணங்களை கொண்டு வந்து எங்களிடம் காட்டினார்கள். இவர்கள் மாஸ் மினரல் அந்த கம்பெனியினாலே இங்கு அனுப்பப்பட்டு அவர்கள் சார்பாக இந்த வேலைகளை செய்கின்றார்கள். இந்த இடத்தை பற்றிய தகவல்களை அறிவதற்காக. ஆனால் இவர்களிடம் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது மாஸ் மினரல் அந்த கம்பெனியினாலே. அந்த கம்பெனி இவர்களுக்கு மன்னர் டிஎஸ்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இவர்களை பற்றி. அந்த கடிதத்தை எங்களுக்கு காட்டினார்கள். இருப்பினும் இவர்கள் முறைப்படி உத்தரவு பெறாமல் நம்முடைய அரசு அதிபரிடமிருந்து உத்தரவுகள் பெறாமல் இங்கு வந்து தங்களுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அரசு அதிபரிடம் தொடர்பு கொண்டு சொன்ன பொழுது அரசு அதிபர்கள் அவர்கள் நேரடியாக இங்கிருக்கின்றவர்களோடு பேசி அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள், இங்கே இந்த மாத முடிவிலே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது கச்சேரியிலே, அந்த கூட்டத்துக்கு பிற்பாடுதான் தாங்கள் இதை பற்றி சொல்ல முடியும் என்று. ஆகவே அவர்கள் தங்கள் செய்ய வேண்டிய வேலையை பாதியிலே முடித்துக்கொண்டு கிளம்பிவிட்டார்கள். நன்றி. மாஸ் மினரல் நிறுவனம் சேவியர் டிபார்ட்மெண்ட் தலைமையகத்திலிருந்து இன்று ஆட்களை அழைத்து வந்து ஏலவே அவர்களுக்கு மன்னார் பிரதேச செயலாளரால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அனுமதியும் கடலியல் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு அளவை செய்வதற்குரிய வேண்டுகை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் மன்னாரில் இருக்கின்ற நில அளவை திணைக்களத்துக்கு மாறாக கொழும்பிலே இருக்கின்ற தலைமையகத்தில் இருந்து டோன் மூலம் இந்த பிரதேசத்தை அளப்பதற்கு இங்கு முற்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்கள் சட்ட ரீதியாக முழுமையாக அனுமதி பெறாமல் இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டதனால் நாங்கள் அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி எதிர்வரும் 28ஆம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக தீர்மானம் எடுத்த பின்னர்
வேலை செய்வதா இல்லையா என்கின்ற முடிவுக்கு வரலாம் என அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் அவர்கள் இடைநடுவிலே சென்றிருக்கிறார்கள். 28ஆம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் ஒருபோதும் இந்த நில அளவைக்கு அனுமதி வழங்குகின்ற அளவில் இல்லை, இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது, மன்னார் தீவு முழுமையாக பாதிக்கப்படும், ஆகவே கரையோர மணல் அகழ்வுக்கு எந்த வகையிலும் அகழ்வதற்குரிய அனுமதிக்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.